வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லா படத்துலேயும் ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஆக்டராக வந்து இப்படி தான் பேசணும், இப்படி தான் பேசுவாங்க. அதை தாண்டின ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா இந்த முயற்சி, இந்த பிச்சைக்காரன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்ததோ, பிச்சைக்காரன் நடித்ததோ எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த டைட்டில், இந்த படம். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த சசி சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சார், ஆக்சுவலாக ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான படமாக வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு வியாபார நோக்கத்தில் நான் பேசலை. இந்த டைமில் நான் பேசி ஆகணும். நான் உண்மையாக அவங்கக்கிட்ட ஏதாவது மனசில் படுற அந்த விஷயங்களெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன்ற இதில் நான் வந்து என்னோடய சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படத்தில் நடித்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், சசி சார் தான் வந்து என்னை டிஷ்யூம் படத்தில் மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தினார். அவங்க கூட வந்து ஒரு ஆக்டராக நடிப்பேன் அந்த டைமில் நினச்சே பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு தனி மரம் தோப்பாகாதுன்ற மாதிரி நாங்கள் நடித்தா மட்டும், நாங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும் முடியாது. படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அதில் வந்து பிச்சைக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ஒரு ஹைப் க்ரியேட் பண்ண, அந்த உண்மையை மக்கள்கிட்ட போய் சேர்த்த ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க நம்ம சரவணன் சார் கேஆர் ஃபிலிம்ஸ்லேருந்து. என்னன்னு தெரியல, ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நீங்கள் பண்ண பப்ளிசிட்டி அந்த ரீச் தான் சார். ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் படமாக வந்து நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பிச்சைக்காரனை ஏன் வாங்குறீங்க சார், நல்லா பேரே சகுனமே சரியில்லை சார், நீங்கள் வேறு எதாவது வாங்கிக்கலன்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து அவரை கெடுக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இதுக்குள்ளே கதை இருக்குது, ஒரு விஷயம் எல்லாம் இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். கார்த்திக் சார் அண்ட் சரவணன் சார், ஸ்கைலாக் சார், சதீஷ் எல்லாருக்குமே. என்னோடய எல்லா மொழியிலையும் சொல்கிறது தான், இன்றைக்கும் திருப்பி சொல்லிக்கிறேன். என்னோடய மனைவி ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, அவங்களோட ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்லாமல் என்னால் இம்மி கூட நகர முடியாது. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ், இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணது, ப்ளஸ் உங்களுக்கு, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை இன்றைக்கி வரைக்கும். ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்லுன்னு தெரியல, வார்த்தை வரல. இப்படியே இங்கேருந்து கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட கேட்கலாம். நீங்கள் சார் கேட்கலாம் அப்படி? ஓகே ஓகே, நன்றி, தேங்க்யூ.